ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ரூதுங்கிற மன்னன் உலகம் முழுவதையும் ஆண்டுட்டு இருந்தான். நான் தான் கடவுள்னு சொன்னது மட்டும் இல்லாம தன்னை கடவுளா ஏத்துக்காதவங்களை கொடுமைப்படுத்தவும் செஞ்சான். இன்னும் தன்னை கடவுளா ஏத்துக்காத மக்களை கொலை செய்யவும் தயங்க மாட்டான். அப்போதைய காலத்தினுடைய நபி யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். இப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையே ஒரு சில காரணத்துக்காக நெருப்பு குண்டத்திலையும் போட்டான். ஏக இறைவன் ஒருவன், அவன் அல்லாஹுதான்னு உறுதியா இருந்தாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இதனாலேயே அல்லாஹ் இப்ராஹிம் நபியை போடப்பட்ட அந்த நெருப்பு குண்டத்தை குளிர்ச்சியாகவும் மாத்திட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கடுமையான பஞ்சம் வருது. தானியங்களும் சரி, தண்ணீர், உணவுன்னு எல்லாமே தீர்ந்துருச்சு. ஆனா நம்ரூதனுடைய அரசவையில இதெல்லாமே ஸ்டாக் இருக்கு. இதை தெரிஞ்ச மக்கள் எல்லாம் நம்ரூதுடைய அரசவைக்கு போய் அவங்கிட்ட தானியங்களை கேட்பாங்க. ஆனா நம்ரூத் ஒரு ரூல்ஸ் போடுவான். தன்னை கடவுள்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தானியங்களை தருவேன்னு கட்டளை இடுவான்.